சிம்ம ராசிக்காரர்களை சீண்டுனா செதஞ்சு போயிடுவீங்க. சிம்ம ராசி ஆண் ராசி. அப்ப பெண் ராசிகளான ரிஷப ராசி, கடக ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசிகளை மட்டும்தான் நீங்க கல்யாணம் பண்ணணும். சிம்ம ராசிக்கும் துலாம் ராசிக்கும் ஆகாது. சிம்ம ராசிக்கும் மேச ராசிக்கும் ஆகாது. சிம்ம ராசிக்கும் தனுசு ராசிக்கும் கும்ப ராசிக்கும் ஆகாது. கிரகங்களுடைய தன்மை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, தசா புத்தி நடந்துகிட்டு இருந்தா உங்களுக்கு இடையூறு வரும். எல்லா ராசிகளுக்கும் வராது, எல்லா நேரமும் வராது. நோய் வரும், கடன் வரும், வீட்டுக்குள்ள ஒரே சண்டைகள் வரும், வீட்டுல இருக்கிற என்ன பாட்டில் உடையும், கதவு உடையும். இந்த மாதிரியான துர்பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனா காட்டும். உங்களுக்கு நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு முன் உதாரணமா காமிச்சு கொடுப்போம். அந்த ஆண் ராசிகளுடைய தாய் தகப்பனுக்கு நீங்க தலைவணங்கித்தான் போகணும். அவங்க அதிகாரத்துல என்ன வேணா செய்வாங்க, உங்களை அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க, பல தொந்தரவு செய்வாங்க, ஏன் சூனியமே பண்ணுவாங்க. உங்க மேல கவனமா இருந்துக்குங்க. அழகான மனைவி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு மாற்றான் மனைவி மேல ஆசை பாசம் உண்டாகக்கூடிய தருணம் சிம்ம ராசி பெண்களுடைய கணவருக்கு இருக்கு. சிம்ம ராசி பொதுவாவே பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஜாதகத்துக்கு உண்டான அமைப்பு. தலை வணங்குறது தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் மட்டும், தன்னை நம்பினவங்களுக்கு மட்டும்தான். அதிகாரத்துல உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, தலையே சாய்க்க மாட்டேங்க. ஆனா அன்பா பேசுனா, பண்பா பேசுனா, பணிவா பேசுனா, தன்னையே அர்ப்பணிச்சு ஏமாறக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி. பேரழகு வாய்ந்தவங்க சிம்ம ராசிக்கார பெண். ஞானமும் கல்வியும் அறிவும் தெளிவும் துணிவும் தைரியமும் நிறைஞ்ச ஒரு ஆண் ராசிக்கு ஈக்குவல் சிம்ம ராசிக்காரர். ஒரு பழமொழி இருக்கு, சிம்ம ராசிக்காரர்களை சீண்டுனா செதஞ்சு போயிடுவீங்க. அப்படி ஒரு பழமொழி இருக்கு. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனக்குன்னு ஒரு நேர்கோடு பார்வை, குறிக்கோள். தாம் படிக்கணும், பெரிய ஆளா வரணும், டாக்டருக்கு படிக்கணும், மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கணும், இஷ்டப்பட்டு தாய் தகப்பனுடைய ஒபீனியன்ல கல்யாணம் காட்சி பண்ணணும், தனக்கு வரவன் ராஜா மாதிரி இருக்கணும், நான் ராணி மாதிரி இருக்கணும், தனக்கு பிறக்கிற குழந்தைங்க தரணியில புகழ் பாடக்கூடிய அளவுக்கு பேரும் புகழும் வாங்கணும். அப்படி ஒரு ட்ரீம் இருக்க வேண்டியவங்க தான் சிம்ம ராசிக்காரர்கள் பெண்கள். ஆனா இது அப்படியே உள்டாவா போயிடும். உங்க சிம்ம ராசிக்கார பெண்கள் நீங்க கெட்டக்கூடிய மணாலனுக்கு உங்க ஜாதகத்தை கொடுத்தாலோ இல்ல பொண்ணு பிள்ளை பார்த்துட்டு வந்தாலோ உங்களைத்தான் கெட்டணும் அப்படின்னு வசியம் கூட செய்வாங்க. உங்களை வசப்படுத்தித்தான் சிம்ம ராசிக்கார பெண்களை கல்யாணம் பண்ணுவாங்க அடுத்த ராசிக்காரர்கள். ஒரே ஒரு தப்பு மட்டும் செய்யாதீங்க. சிம்ம ராசி ஆண் ராசி. அப்ப பெண் ராசிகளான ரிஷப ராசி, கடக ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசிகளை மட்டும்தான் நீங்க கல்யாணம் பண்ணணும். சிம்ம ராசிக்கும் துலாம் ராசிக்கும் ஆகாது. சிம்ம ராசிக்கும் மேச ராசிக்கும் ஆகாது. சிம்ம ராசிக்கும் தனுசு ராசிக்கும் கும்ப ராசிக்கும் ஆகாது. ஒருவேளை படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காதல் பண்ணீங்கன்னா இந்த ராசிக்காரர்களை தயவு செய்து அவாய்ட் பண்ணிடு. உங்களுடைய ஃபியூச்சர் பொதுவாவே ஆண் ராசிகளை கெட்டினீங்கன்னா அந்த ஆண் ராசிகளுடைய தாய் தகப்பனுக்கு நீங்க தலைவணங்கித்தான் போகணும். அவங்க அதிகாரத்துல என்ன வேணா செய்வாங்க, உங்களை அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க, பல தொந்தரவு செய்வாங்க, ஏன் சூனியமே பண்ணுவாங்க. உங்க மேல கவனமா இருந்துக்குங்க. ஆனா சிம்ம ராசிக்கார பெண்களை கெட்ட மத்த ராசிக்காரங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கும். பாசத்துக்கு ஏங்குற ஜாதகம். தன்னுடைய கணவன் தன்னுடைய பிள்ளைங்க மேல அளவு கடந்த ஒரு பாசம் இருக்கும். என்னதான் துரோகம் செஞ்சா கூட கணவனை அரவணைச்சு வாழக்கூடியவங்க, கஷ்டப்பட்டு கல்லு மண்ணு சுமந்தாது குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவங்க சிம்ம ராசிக்கார பெண். அவர்களுடைய சுதந்திரம் கேட்பாங்க. தான் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பும் அவங்களுக்கு தேவையான பொருள்கள் வாங்க காசும் தான் கேட்பாங்க. ஆனா அந்த காசு பணத்தை சிம்ம ராசிக்கார ஆண்கள் பெண்களுடைய கணவர்மார்கள் தரமாட்டாங்க. இதுல பல பிரச்சனைகளும் உண்டாகும். எப்படியோ தக்கி முக்கி பிள்ளைகளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா சிம்ம ராசிக்கார மூத்த மகனுக்கும் சிம்ம ராசிக்கார பெண்ணுக்கும் ஆகாது. என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு கருமாயப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சேன்,
இன்னைக்கு எனக்கு எதிரியா இருக்குன்னா இது விதி. சிம்ம ராசிக்காரர்களுடைய பெண் குழந்தைகள் அளவு கடந்த பாசக்காரர்கள் உங்க மேல. ஆனா கணவர் 7ஆம் பொருத்தமா இருக்கும். அழகான மனைவி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு மாற்றான் மனைவி மேல ஆசை பாசம் உண்டாகக்கூடிய தருணம் சிம்ம ராசி பெண்களுடைய கணவருக்கு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். 45 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். உங்க வளர்ச்சி போராமப்பட்டு சொந்தமோ பந்தமோ பணிபுரிகிற இடமோ பக்கத்து வீடோ சூனியம் செய்வாங்க. அது உங்களுக்கு இடையூறுல கொடுக்கும். உடம்புல ஒரு சர்ஜரி வரும், ஹார்ட் ப்ராப்ளங்கள் வரும், ஜாயிண்ட் பெயின் வரும், ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கிற மாதிரி வரும். இந்த மாதிரியான ஒரு தருணத்துல இருக்கும்போது ஆணும் பெண்ணும் பின்னி இருக்கிற மாதிரி ஒரு நாக கல்லு வாங்கி உங்க வீட்டுக்கிட்ட ஏதாவது ஒரு கோயில பிரதிஷ்டை பண்ணிடுங்க. ஐயரை வச்சோ ஒரு ஜோதிடர் வச்சோ பண்ணுங்க. இல்ல பண்ணணும்னு சொன்னா நான் கூட பண்ணி தருவேன், முறையா பண்ணி தருவேன் தேவைன்னா. அப்ப சிம்மராசிக்கார பெண்கள் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். மத்தபடி எந்த குறையும் வராது. ஐயா இப்ப பாத்தீங்கன்னா தொழில நல்லா வளர்ந்துட்டே இருக்கேன், ஆனா கூட இருக்கிறவங்க நம்பவே முடியலங்க ஐயா. சிம்மராசிக்காரர்களுக்கு உற்ற தோழன் நல்லவங்க அமையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு 40 வயசு வரைக்கும் ஒரு நட்பு ஒண்ணு கிடைக்குதுன்னா, இல்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காலேஜோ 12தோ 11தோ 12தோ காலேஜ் படிக்கும் போதே பெண் நண்பர்களோட ஆண் நண்பர்கள் தான் அதிகமா இருக்கும். நண்பன் சொல்லி இப்படி தோல்ல சாஞ்சி ஆறுதலுக்காக சாஞ்சிங்கன்னா உங்களை தப்பான கண்ணோட்டத்துலதான் பார்ப்போம். ஏன்னா கள்ளங்கவடம் இல்லாத ஒரு எண்ணங்கள் சிம்மராசிக்கார பெண்கள். அப்ப நண்பர்கள் கூட உங்க மேல தப்பான கண்ணோட்டத்துல இருக்கிறதுனால அது பகைமையா மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சிம்மராசிக்கார ஆண்கள் கர்ஜனை அதிகமா இருக்கும். சிம்மராசிக்கார பெண்களுக்கும் பேச்சு பலமா இருக்கும், தைரியம் இருக்கும், திடகாத்திரியமான ஒரு பேச்சு இருக்கும். அப்படியாப்பட்ட பேச்சு தன்மை தான் உங்களை வெற்றியும் காணி கொடுக்கக்கூடிய தருணமும். சிம்மராசிக்கார ஆண்கள் அரசியல் பிரவேசங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கால வயசுக்கு மேல போதை பொருளுக்கோ புகை பழக்கத்துக்கோ ஆள்பட்டிருந்தீங்கன்னா உங்க உடல்நல குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. ஆரோக்கியத்து மேல கவனம் செலுத்தக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரர்கள். கவனம் தேவை சிம்மராசிக்கார ஆண்களும் பெண்களும். இப்ப தொழில மேம்படுவதற்கும் சுப காரியங்கள் நல்லபடியா நடப்பதற்கும் எந்த ஒரு தீய சக்தியும் எந்த தீய பலனும் நம்ம தப்பிக்கிறதுக்கு எந்த மாதிரி கோவில்கள்ல போய் பரிகாரங்கள் செய்யணும்? பணம் இருக்கிறவனுக்கு தான் பரிகாரம், பணம் இல்லாத பாமர மக்களுக்கு வழிபாடு. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் 4 to 6 ராவு காலத்துல சென்னை தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் திருக்கோவில்ல சரபேஸ்வரருக்கு ஒரு தனிப்பட்ட பூஜை நடக்கும். அந்த பூஜையை அட்டன் பண்ணாலோ இல்ல சென்னை கோயம்பேட்டுல குறுங்காலீஸ்வரர் திருக்கோவில்ல சரபேஸ்வரருக்கு ஒரு பூஜை நடக்கும் 4 to 6 ராவு காலம். அந்த பூஜையை அங்க போய் அட்டன் பண்ணாலோ இல்ல ஒரு நாளும் வரக்கூடிய சூரிய ஓரையில ஒரு தீபம் ஏத்தி 6 தீபம் ஏத்தி அதுல கொஞ்சம் உளுந்து போட்டு கீழே மஞ்சளும் அரிசியும் போட்டு அச்சதை போட்டு விளக்கு ஏத்துனாலே உங்க ஆசைகள் தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆயிடும். அங்க இங்கன்னு அலைய வேண்டாம். என்ன வேணும் உங்களுக்கு? நினைச்ச புடிச்ச திருமணம் வேணுமா? படிப்புல சிறந்து விளங்கி பண்புள்ளவர் ஆகணுமா? தாயி தகப்பனை காப்பாத்தணுமா? உடல்நல குறைவு ஏற்படாம சுபிக்ஷமா வாழணுமா? காசு பணம் வேணுமா? இதுக்கெல்லாம் ஒரே வழி சூரிய ஓரை. அந்த சூரிய ஓரையில தியானம் பண்ணாலோ தானம் பண்ணாலோ என்ன தீபங்கள் ஏத்தினாலோ உங்க வாழ்க்கை பிரகாசமாயிடும். சிம்ம ராசிக்கார பெண்களை சீண்டினீங்கன்னா செதஞ்சு போயிடுவீங்க. தொழில் தடை, தொழில் முடக்கம், சுகாதார சுப காரியங்கள் நடக்காமல் இருப்பது, தீய சக்திகளின் பாதிப்பு நடக்கிறது. எங்களுக்கு எப்படிலாம் இருக்குது, ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க கேட்கறாங்க. அப்படி நடந்துருச்சு, இப்ப அதுல தப்பிக்கணும். நாங்க தாராளமா இதை பத்தி நான் சொல்றேன். மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இருக்க வேண்டிய 12 ராசிக்காரர்களுக்கும் பல இடையூறுகளை இன்னல்களை தாண்டி தான் வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கே போக முடியும். ஏன்னா 12 ராசி 27 நட்சத்திரம் 9 கிரகங்கள். கிரகங்களுடைய ஆதிக்கம், கிரகங்களுடைய பாதகம், கிரகங்கள் நம்மளுக்கு செய்யக்கூடிய தீங்குகள், அதாவது தசநாதன் தசா புத்தின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கும் போது தசாநாதன் சூரிய தசை நடக்கும் போது புத்தி ராகு மகாதசையோ கேது மகாதசையோ
சனி மகாதிசையோ இந்த மாதிரி அந்த கிரகத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு கிரகங்களுடைய சாதகம், அதாவது கிரகங்களுடைய தன்மை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, தசா புத்தி நடந்துகிட்டு இருந்தா உங்களுக்கு இடையூறு வரும். எல்லா ராசிகளுக்கும் வராது, எல்லா நேரமும் வராது. நோய் வரும், கடன் வரும், வீட்டுக்குள்ள ஒரே சண்டைகள் வரும், வீட்டுல இருக்கிற தன் என்ன பாட்டில் உடையும், கதவு உடையும். இந்த மாதிரியான துர்பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனா காட்டும். உங்களுக்கு நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு முன் உதாரணமா காமிச்சு கொடுக்கும். இந்த மாதிரியான இடையூறுகள் வரும்போதுதான் நம்ம போய் சாமியை போய் வேண்டுவோம். அது நம்மளுக்கு பிடிச்ச சாமி. நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழர்கள்ல ஏகப்பட்ட சாமிகள் இருந்திருந்தா கூட குலதெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கும். எனக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும், உங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்தையும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்க வேண்டிய ஒரு விநாயகர் கோயிலோ, முருகன் கோவிலோ, அம்மன் கோயிலையோ முறையான வழிபாடுகள் ஒரு 11 வாரம் இல்ல 48 நாட்கள் அந்த கோயில்களுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாலே போதும். உங்க நோய் போச்சு, உங்க கடன் போச்சு, உங்க கஷ்டம் போச்சு. எதிரிகள் விடக்கூடிய ஏவல் ஒரு கட்ட கால வயசுக்கு மேலதான் அந்த ஏவலே பலிக்கும். உடனே சின்ன வயசுலயே பலிக்காது. ஒரு 30 வயசு தாண்டி 50 வயசுக்குள்ளதான் உங்களுக்கு அந்த ஏவலே பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை கூட இந்த மாதிரியான கிட்ட இருக்க வேண்டிய கோயில்களுக்கும் குலதெய்வ கோயில்களுக்கும் முறையா போனீங்கன்னா உங்க தலைமுடி கூட கொட்டாது. 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு அற்புதமா வாழலாம். ஜோதிடம் என்பது ஒரு திடகாத்திரியம். அந்த திடமா சொல்றோம் பாருங்க, நாளைக்கு உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, உனக்கு இந்த தசா புத்தி நடந்துகிட்டு இருக்கு, இந்த தசநாதன்ட்ட இந்த புத்தி நடக்கிறதுனால இந்த மாதிரி இடையூறுகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னவன அதுக்கு உண்டான ஒரு பரிகாரங்களோ வழிபாடுகளையோ நீங்க கரெக்டா முறையா பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு குறை கூட வராது. உன்ன உறங்க உறைவிடத்திற்கு பஞ்சம் வராது. ஏன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில பின்தாங்கியே இருக்கிறான், முன்னுக்கு வராம இருக்கான்னா இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் தான். அப்ப கிரகங்களை நம்ம மதிச்சு கிரகத்துக்கு உண்டான அமைப்பை காலையில சூரியனை ஒரு 6 to 7 சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சாயந்தரம் 5:45க்கு சூரியன் மறைஞ்சு சந்திரன் தெரியும், அந்த சந்திரனை பார்க்கணும். அதே போல பௌர்ணமி எப்ப பௌர்ணமி ஆரம்பிக்கோ அந்த இரவு ஏதாவது ஒரு கோயில் இருந்து பௌர்ணமியை பார்த்தாலோ உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராதுங்க. நம்ம செய்யக்கூடியது இயற்கையை வழிபடணும். இயற்கையே நம்ம அண்ணன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த 10 விரல் இருக்கு, இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட்ஸ் இருக்கு, a man has the best friend has his 10 fingers only. இந்த 10 விரல்களும் நம்ம நண்பர்கள். ஏன்னா இந்த விரல் பேர் புதன், இது சூரியன், இது சனி, இது குரு, இது சுக்கிரன், இது சந்திரன், இது செவ்வாய். அப்ப இந்த 10 பேர்களும் நம்மளுடைய உள்ளடக்கி இருக்கு. சூரியன் கேட்கும் போது நம்ம அப்பா, சந்திரன் சொல்லக்கூடியது நம்ம அம்மா, நம்மளுடைய மாமியார். சூரியன்னா மாமனாரையும் குறிக்கும், செவ்வாய்னா அண்ணன், அங்காளி, பங்காளி, அக்கா, தங்கச்சி. சனீஸ்வர பகவான்னா உங்களுக்கு வேலையாட்கள், உங்க வீட்டுக்கு பிளம்பரு, உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறவரு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க வேண்டியவர் தான் சனீஸ்வர பகவான். குரு பகவான் உங்க குழந்தை, உங்களுடைய ஆசிரியர். சுக்கிரன் உங்களுடைய காதலி, உங்களுடைய மனைவி. இந்த மாதிரியான ஒரு தன்மையை குறிக்கும். இவங்களை எல்லாத்தையும் முறையா வழிபட்டுக்கிட்டு கிரகத்துக்கு உண்டான சாந்தி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கை பிரகாசம் தான் ஐயா, எந்த குறையும் வராது. கவனமா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு உங்க ராசியில கேது பகவான் இருக்கார். கேது பகவான்னா ஒரு நச்சுள்ள ஒரு பாம்பு, கரை வச்சுக்கிட்டே இருக்கும். நவம்பர் மாசம் ராகு கேது பெயர்ச்சி. இந்த நவம்பர் மாசம் ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்ன தனக்கு தீங்கி விளைவித்தவங்களை கொத்தாம விடாது, சாபம் விடக்கூடிய தருணம் வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த சாபமும் இனிமே பலிக்காது. சிம்ம ராசிக்காரங்க உச்ச நிலைமைக்கு அடைய போறீங்க. இவரனால பட்ட இடையூறல்கள், துன்பங்கள்லாம் விலகி பெருமூச்சு விட்டு வாழ்க்கையின் ரகசியத்தை இனிமே தான் வாழ போறீங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடக்கிற நேரம், இந்த கிரகத்தோடைய அமைப்பு அஷ்டம சனி இருந்திருந்தா கூட ராகு கேது விலகக்கூடிய நேரம் வருது. பிரம்மாண்டமா வாழ போறீங்க. எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. எதிரிகள் இருந்தான்னா அவன் தும்சமாகக்கூடிய நேரம் வருது. அற்புதமா இருக்க போறீங்க. சிம்ம ராசிக்கார ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம்,
கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நான் வரக்கூடிய அடுத்த மாசம் 13ஆம் தேதி மலேசியா வரேன். ஒரு 11 நாள் அங்க வரேன். உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனைகளா, இன்னல் இடையூறுகளா, உடல் நல குறைவா, மனசோர்வா, பணசோர்வா, ஏதாவது ஒரு ஏவல்னால இன்னல்கள் துன்பங்கள் பண்ணிருக்காங்களா, அதை சரி பண்றதுக்கு என்னால முடியும். சின்ன வழிபாட்டுனால முடியும். சென்னையில என்ன மீட் பண்ணணும்னா சென்னை தாம்பரம், அதாவது KGF கருப்புசாமின்னு கேட்டு கூகுள் மேப்ல டைப் பண்ணீங்கன்னா என்னுடைய அட்ரஸ் வரும். போன் பண்ணிட்டு வந்தா பெஸ்ட், இல்லைன்னா போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. எல்லாம் நிறைவாகட்டும். சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.